ஹலோ வியூவர்ஸ், அபீஸ் ஜோனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். விக்ரம் வேதா படத்தை மாதிரியே ஒவ்வொரு பிரிவா பிரிச்சு கதை சொல்றது அப்படின்னு படம் அதிரடியா ஆரம்பிக்குது. ட்ரெய்லர்ல பார்த்த மாதிரியே நிறைய துப்பாக்கி சத்தங்களும் ஆங்கிலேயர்களை போட்டு தள்ளுற காட்சிகளும் அப்படின்னு படம் முழுக்க சண்டைகள் நிறைஞ்சிருக்கு. அதெல்லாம் சரி, கதை அழுத்தமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தோட அடுத்தடுத்த பாகங்கள் இருங்க எந்த படத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்களா? நம்மளோட கேப்டன் மில்லர் பத்தி தாங்க பேசிட்டு இருக்கேன். கேப்டன் மில்லருக்கு என்ன ஆச்சு, என்ன செய்ய போறாரு அப்படின்னு நிறைய கேள்விகளோட முதல் பாகத்தை முடிச்சிருக்காங்க. இதோட அடுத்தடுத்த பாகங்கள் வந்தாதான் முழு கதையும் நமக்கு தெரிய வரும். அப்படி இருக்கும்போது இந்த முதல் பாகத்துல என்னென்ன நிறைகள் இருக்கு, என்னென்ன குறைகள் இருக்கு அப்படின்னு இந்த விமர்சனத்துல விரிவா பார்த்திடலாம் வாங்க. அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல தனுஷ், சிவராஜ்குமார், பிரியங்கா மோகன், இளங்கோ குமரவேல், நிவேதிதா சதீஷ், அதித்தி பாலன், சந்தீப் கிஷன், ஜெயபிரகாஷ், ஜான் கோகன் உள்ளிட்ட பலர் நடிப்புல சுதந்திரத்துக்கு முந்தைய இந்தியால 1930 காலகட்டத்துல நடக்கிற ஒரு போராட்ட படமா உருவாகி இருக்கு நம்மளோட கேப்டன் மில்லர் திரைப்படம். கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற குடிசைகள்ல வசிக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்னு அந்த பகுதி ராஜாவான ஜெயபிரகாஷ் அதிகாரம் செலுத்திட்டு வராரு. ஆனா அவரும் அவர் மகனா நடிச்சிருக்கிற ஜான் குக்கன் 2 பேருமே ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளா இருக்கிறாங்க. அந்த பெரிய வீட்டுல வளர்ப்பு மகளா இருக்கிற வேல்மதி அப்படிங்கிற பிரியங்கா மோகன் போராளிகள் இயக்கத்துல சேர்ந்துடுறாங்க. அவங்கள கொல்றதுக்கு ஜெயபிரகாஷோட ஆட்கள் வரும்போது தனுஷ் அவங்கள காப்பாத்துறாரு. அனலீசன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல தனுஷும் அவரோட அண்ணனா செங்கோலன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல சிவராஜ்குமாரும் நடிச்சிருக்காங்க. போராட்ட இயக்கத்துல செங்கோலன் செயல்பட்டு வர நிலையில தன்னோட தம்பியையும் தன்னோட இயக்கத்துல சேர்ந்துக்க சொல்லி அழைக்கிறாரு. சுதந்திரத்தை வாங்கி இந்த ராஜாக்கு தானே கொடுக்க போற, அவன் என்னமோ நம்மள கோயிலுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறான், அதனால நான் ஆங்கிலேயர்களோட பட்டாளத்துல போய் சேர்ந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர் பட்டாளத்துல சேர்ந்துக்கிறாரு தனுஷ். தனுஷ் பட்டாளத்துல இருக்கும்போது சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபடுற தன்னோட மக்களையே சுட்டு வீழ்த்த வேண்டிய சூழல் வரும்போது தனுஷோட அண்ணன் செங்கோலன், பிரியங்கா மோகனோட கணவர் உள்ளிட்டோர தனுஷ் சுட்டு கொண்டுட்டதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பழி உணர்ச்சியிலிருந்து மீள கொள்ளை கூட்டத்துல சேர்ந்துக்கிறாரு தனுஷ். அவர் செய்யற ஒரு காரியத்தால அந்த ஊரையே ஆங்கிலேயர்கள் அழிக்க வர்றாங்க. ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து தனுஷ் தனது ஊரை காப்பாத்தினாரா, கோயில்களுக்குள்ள மக்கள் போனாங்களா, அராஜகம் செஞ்ச ராஜாவோட குடும்பத்தினர் என்ன ஆனாங்க அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. துப்பாக்கியிலிருந்து குண்டு பாயிர காட்சி, தன்னோட அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக ஆங்கிலேயர்கள் என்னவெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு காட்டுற காட்சி என படம் முழுக்கவே அனல் தெரிக்குது. நாகூரான் ராமச்சந்திரன் அவர்களோட எடிட்டிங் இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்த படத்தையும் தனுஷ் தான் தாங்குறாரு அப்படின்னு சொன்னாலும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு எல்லாருமே நல்லா நடிக்கவும் செஞ்சிருக்காங்க. ட்ரெய்லர்ல பிரியங்கா மோகன் கையில இருந்த துப்பாக்கியை பார்த்துட்டு இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு சிரிச்சவங்க அத்தனை பேர் முகத்திலையும் கரிய பூசிருக்காங்க பிரியங்கா மோகன். அவங்களோட நடிப்பையும் அந்த துப்பாக்கியால கிளைமேக்ஸ்ல அவங்க யார சுடுறாங்க அப்படிங்கிற காட்சியும் பார்த்து ரசிகர்கள் மிரண்டு போயிருக்காங்க. இளங்கோ குமரவேல், நிவேதா சதீஷோட நடிப்பையும் பாராட்டியே ஆகணும். சிவராஜ்குமாருக்கு இந்த படத்துல எக்ஸ்டென்டன் கேமியோ ரோல் போலதான் கதாபாத்திரம். அடுத்தடுத்த பாகத்துலதான் அவருக்கான கதையும் விரியும். சந்தீப் கிஷன் உள்ளிட்ட அனைவரும் கொடுத்த பாத்திரத்தை கச்சிதமா செஞ்சிருக்காங்க. இந்த படத்துல இருக்கிற பிளஸ் என்னெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனுஷ் இந்த படத்துக்காக தன்னோட ஒட்டுமொத்த நடிப்பையும் கொட்டி தீர்த்திருக்காருன்னு தான் சொல்லணும். வெள்ளக்காரன் படையில இருந்துட்டே ஜன்னல் ஒருத்தரை சுட்டு கொன்னுட்டு அவரும் சுட்டுட்டு தற்கொலை பண்ணிக்க முயல்ற காட்சிகள் எல்லாமே அடிப்பொலி. கேப்டன் மில்லர் படத்துக்கு இன்னொரு பலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒளிப்பதிவாளர் சித்தார்த்தா நோனி. ஒவ்வொரு ஃப்ரேம்லயும், அதுவும் குறிப்பா தனுஷ் வர்ற காட்சிகள் எல்லாத்தையுமே கூஸ்பம்ஸ் காட்சிகளா மாத்தி கொடுத்திருக்காரு நம்ம சித்தார்த்தா நோனி. கிளைமேக்ஸ் சண்டை காட்சிகள் எல்லாம் வேற லெவல் கேமரா ஒர்க். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு ஒட்டுமொத்த படத்தையும் தாங்கி பிடிச்சு நிக்கிறது ஜிவி பிரகாஷோட பின்னணி இசை மற்றும் பாடல்கள் தான். அசுரன் படத்துக்கு அப்புறம் தனுஷுக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணி கொடுத்திருக்காரு நம்ம ஜிவி பிரகாஷ். கேப்டன் மில்லர் படத்துல மைனஸே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்தோட மேக்கிங் முதல் நடிகர்களோட நடிப்பு வர எல்லாமே நல்லா இருந்தாலும் படம் முழுக்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற கேள்வியும், இயக்குனர் எந்த குறியீட்டை தான் மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படிங்கிற கேள்வியும் எழத்தான் செய்யுது. முதல் பாதியில இருந்த வேகம் 2வது பாதியில அப்படியே குறைஞ்சு போயிடுறது படத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு மைனஸ். அடுத்தடுத்த பாகங்கள் வெளியானாதான் கேப்டன் மில்லர் எதை சாதிச்சாரு, எப்படி வீழ்ந்தாரு அப்படிங்கறதே தெரிய வரும். இப்போதைக்கு வெளியான இந்த முதல் பாகத்தை தாராளமா ஒரு முறை தியேட்டர்ல போய் பார்த்து ரசிக்கலாம். இந்த ரிவ்யூ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். நீங்களும் தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு கேப்டன் மில்லர் உங்க பார்வையில எப்படி இருக்காரு அப்படிங்கறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ரிவ்யூல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.